வணக்கம். காரைமுரசு செய்திகள். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் வருவாய் அதிகாரிகளுடன் மதுபான வியாபாரிகள் நடத்திய பல கோடி கூட்டுக்கொள்ளை வெட்ட வெளிச்சமாகியுள்ளது. காரைக்கால் மாவட்டத்தில் மக்கள் தொகை விகிதத்துக்கு மேலாக ஒயின் ஷாப்புகள் அனுமதிக்கப்பட்டுள்ளன. இதற்கு பொதுமக்களின் எதிர்ப்புகளும் நீடிக்கின்றன. இந்த மதுபான கடைகள், ரெஸ்டோபார்கள், பள்ளிகள், வழிபாட்டு தலங்கள், பொதுமக்கள் வசிப்பிடங்களுக்கு நடுவே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றன. இதற்கு பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் விதிகளை மீறி முறைகேடாக அனுமதிக்கப்பட்ட மதுபான கடைகளுக்கு மதுபானங்கள் கொள்முதலில் பல நூறு கோடி ஊழல் நடந்திருப்பது தெரியவந்துள்ளது. இந்த மோசடியால் கூடுதலாக கொள்முதல் செய்யப்படுகிற மதுபாட்டில்கள் தினமும் தமிழகத்துக்கு கடத்தப்படுகின்றன. பெங்களூர் போன்ற முக்கிய நகரங்களிலிருந்து காரைக்காலில் இருக்கும் மதுபான கடைகளுக்கு மொத்தமாக மதுபானங்கள் வரவழைக்கப்படுகின்றன. இந்த கொள்முதலுக்காக 26% GST, 42% மாநில ஆயத்தீர்வை வரியை புதுச்சேரி அரசுக்கு மதுபான வியாபாரிகள் செலுத்தியாக வேண்டும். அதன் பிறகே மதுபான பாட்டில்களுக்கான ஹாலோகிராமை புதுச்சேரி அரசு வழங்கும். வெளிமாநிலத்திலிருந்து மதுபான கொள்முதலுக்கான இந்த பர்மிட் ஒரு வாரம் வரை செல்லுபடியாகும். இந்த பர்மிட் பெற்று கொள்முதலாகிற மதுபானங்களை அரசு ஹாலோகிராம் ஒட்டி விற்பனைக்கு அனுமதிக்கின்றனர். ஆனால் ஒரு வாரம் காலக்கெடு இருக்கிற இந்த பர்மிட்டை பல முறை வெளிமாநிலங்களுக்கு அனுப்பி வாரம் ஒன்றுக்கு 5 முறை மதுபானம் திருட்டுத்தனமாக கொள்முதல் செய்யப்படுகிறது. காரைக்காலில் வாரம் ஒன்றுக்கு சட்டவிரோதமான மது கொள்முதல், மது கடத்தல் மூலம் மதுபான வியாபாரிகளுக்கு சுமார் 200 கோடி வரை கூடுதல் லாபம் கிடைப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த லாபத்தில் வருவாய் அதிகாரிகளுக்கு மாதம் ஒன்றுக்கு ரூபாய் 5 கோடி வரை கைமாறி இருப்பதாகவும் தெரிகிறது. மேலும் புதுச்சேரியைச் சேர்ந்த குறிப்பிட்ட ஆளும் புள்ளிகள், உயர் அதிகாரிகளுக்கும் பல கோடி லஞ்சப்பணம் கைமாறி வந்ததாகவும் கூறப்படுகிறது. மேலும் காரைக்கால் வருவாய் அதிகாரிகள் 2 போர்டு கியா கார்களும், பெண் ஒருவரின் வங்கி கணக்குக்கு பணம் செலுத்தப்பட்டதும் தெரிய வந்துள்ளது. காரைக்காலில் கள்ளமது கொள்முதல் மற்றும் சட்டவிரோத மது கடத்தலில் புதுச்சேரி மாநில அரசு உயர் அதிகாரிகள் நேரடியாக சம்பந்தப்பட்டிருக்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது. காரைக்காலில் பல வருடங்களாக நீடிக்கும் இந்த கள்ளமது கொள்முதல், கடத்தல், விற்பனை மற்றும் வரி ஏய்ப்பு தொடர்பான சமூக அமைப்புகள் CBI விசாரணை கோரி மத்திய உள்துறைக்கு புகார் மனுக்களை அனுப்பியுள்ளன. முறையாக விசாரணை நடத்தப்பட்டால் முக்கிய அரசியல் புள்ளிகள், மதுபான வியாபாரிகள், புரோக்கர்கள், உயர் அதிகாரிகள் சிக்கக்கூடும் என தெரிகிறது. காரைமுரசு செய்திகளுக்காக புலனாய்வு பத்திரிகையாளர் தம்பி மாரிமுத்து.